அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தை மாதம் சதுர்த்தி விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். விரதங்களில் மிகவும் தனித்துவமான மற்றும் எளிமையான விரதம் என்று சொன்னால் அது கணபதிக்குரிய இந்த சதுர்த்தி விரதம் ஆகும். இந்த விரதம் இருப்பவர்களுக்கு விநாயகப் பெருமானுடைய அருளால் மற்றும் அதன் அளவில்லாத நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக தை மாதம் 8ஆம் தேதி சதுர்த்தி விரதமாகும். குறிப்பாக இந்த நாட்கள் விநாயகப் பெருமானை வழிபட்டால் அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கும். குறிப்பாக தை பிறந்தால் வெளிப்பிறக்கும் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதுபோல தை மாதத்தில் வரக்கூடிய இந்த சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்தால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். சதுர்த்தி விரதம் என்பது முழு முதற் கடவுளான பரம்பொருள் விநாயகப் பெருமானுக்கு இருக்கப்படும் மிக முக்கியமான விரதமான நாளாகும். விநாயகருடைய எளிமையான தெய்வம் என்று சொல்வார்கள் என்பதனால் சதுர்த்தி விரதம் எளிமையானது. சந்திரனின் இயக்கத்தை பொறுத்து கணிக்கப்படும் திதி சதுர்த்தி எனப்படுகிறது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களுக்கு அடுத்து வரும் 4வது நாள் சதுர்த்தி நாளாகும். வடமொழியில் சதுர் என்பது 4 என்பதை குறிக்குமாகும். வளர்பிறை தேய்பிறை என மாதத்திற்கு 2 சதுர்த்திகள் வருவதுண்டு. இதில் தேய்பிறையில் வரும் சதுர்த்தியை சங்கடஹர சதுர்த்தியாக அனைத்து மக்களும் கொண்டாடுகிறார்கள். சதுர்த்தி என்று காலையில் நீராடி விநாயகப் பெருமானுடைய கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வந்து வணங்க வேண்டும். அருகம்புல் வெள்ளருக்கு ஆகியவற்றால் விநாயகருக்கு மாலை கட்டி போடலாம். முடிந்தவர்கள் நாள் முழுவதும் உபவாசம் இருக்கலாம். சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வழிபட்டால் நம்முடைய குழப்பங்கள் கண்டிப்பாக அகலும். வாழ்வில் ஏற்பட்ட கடன்கள் மற்றும் கிரக தோஷங்கள் விலகும். சங்கடங்கள் நீங்கும். கண்டிப்பாக தொழிலுக்குரிய காரிய தடை நீங்கும். சகல விதமான சம்பத்துகளும் அதாவது சௌபாக்கியங்களும் நமக்கு ஏற்படும். சதுர்த்தி திதி துவங்கியதிலிருந்து விரதத்தை துவங்கலாம். முக்கியமாக அல்லது சதுர்த்தி என்று காலையிலேயே இந்த விரதத்தை துவங்க வேண்டும். மாலையில் விநாயகர் கோவிலுக்கு நடக்கும் பூஜையில் கலந்து கொண்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். சந்திர தரிசனம் கண்ட பிறகு சதுர்த்தி விரதத்தை நிறைவு செய்வது சிறப்பானதாகும். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே விநாயகப் பெருமானை மனதார வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். முக்கியமாக திருமண தடையாக இருந்தால் உடனடியாக உடைத்தெறியும் அற்புதம் நிறைந்த விரதம்தான் சதுர்த்தி விரதம். விநாயகப் பெருமான் திருமண தடைக்கேற்ற தெய்வமாகவும் பார்க்கப்படுகிறார். அடுத்ததாக காரிய தடை, செல்வத்தடை, கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் விநாயகப் பெருமானுடைய சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டு வந்து விட்டீர்கள் என்றால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். பார்வதி தேவி அபிஷேகம் செய்வதற்கு முன் தன் உடலில் பூசப்பட்ட 4 மாவுகளால் விநாயகப் பெருமானை படைத்தாள். அந்த பையனை தன் மகனாக ஏற்றுக்கொண்டாள். ஒரு நாள் அவள் குளிக்கச் செல்லும் போது சிறுவனை வீட்டு வாசல் காவலில் இருக்கும்படி கூறுகிறாள். அந்த நேரத்தில் பரமேஸ்வரன் தன் கணங்களுடன் வீட்டிற்கு நுழைய முயற்சிக்கிறார். அந்த வழியில் விநாயகப் பெருமான் அவரை விடவில்லை. அந்த சிறுவன் தன் மகன் என்பதை அறியாத பரம்பொருள் சிவபெருமான் அவனுடைய அவமானத்தை கண்டு கோபமடைந்து அந்த சிறுவனை கொல்லும்படி தன் கணங்களுக்கு கட்டளையிடுகிறார். அந்த சண்டையில் தாயின் கட்டளை கீழ்ப்படிந்த பரம்பொருள் விநாயகப் பெருமான் தலை துண்டிக்கப்பட்டது. இதனை அறிந்த பார்வதி தேவி கோபமடைந்து ஆதிசக்தியாக மாறுகிறார். பின்னர் விஷயமறிந்த சிவபெருமான் தன் மனைவியின் கோபத்தைக் கண்டு சிறுவன் தலைக்கு பதிலாக யானை தலையை வைத்து அவனை உயிர்ப்பித்தார்கள். முழு பிரபஞ்சமும் சிறுவனை புத்தி, அறிவு மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் அதிபதியாக வணங்கும் என்று சிவபெருமான் வரமளிக்கிறார். அன்றிலிருந்து பரம்பொருள் விநாயகப் பெருமானை எந்த சடங்குகளிலும் முதற் கடவுளாகவும் முதல் பூஜையும் பெறுகிறார். மேலும் அவர் எல்லா தடைகளையும் நீக்குவோர் என மக்கள் நம்பி கொண்டாடுகிறார்கள். சங்கடகர சதுர்த்தி என்று சிவபெருமான் அருளிய வரம் இது என்பதாக ஐதீகமாகும். எனவே மக்கள் தங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளையும் போக்க சங்கடகர அல்லது விக்னேஸ்வரத்தை வழிபடுகிறார்கள். சங்கஷ்டி சதுர்த்தி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. குடும்பத்தில் செழிப்புக்காகவும் இந்த பூஜை செய்யப்படுகிறது. இந்த சதுர்த்தி பூஜை மாலையில் சந்திரனை பார்த்த பிறகு செய்யப்படுகிறது. முதலில் சுத்தமான மேடையில் விநாயகப் பெருமானுடைய படம் வைத்து
மலர்களாலும் பூக்களாலும் வழிபடப்படுகிறது. விநாயகப் பெருமானுக்கு நெய்வேத்தியமாக கொழுக்கட்டை, பாயாசம், பச்சரிசி படைக்கப்படுகிறது. பூஜைக்கு பிறகு விரகதா ஸ்வர்ணம் என செய்யப்படுகிறது. இந்த பூஜை பொதுவாக தம்பதிகளால் தங்கள் குடும்ப வளர்ச்சிக்காக செய்யப்படுகிறது. விநாயகப் பெருமானை மனதில் நினைத்து கொண்டு எதனை செய்தாலும் அவர் நமக்கு கண்டிப்பாக வரம் அருள்வார் என்பது இந்த இடத்தில் புலனாகிறது. சதுர்த்தி என்று விநாயகப் பெருமானுடைய விரதமிருந்து வழிபட்டால் துன்பங்களிலிருந்து விடுதலை அடையலாம். இன்று விநாயகருக்கு விரதம் அனுஷ்டிக்கும் முறையை தெரிந்து கொண்டு வழிபட்டால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். முக்கியமாக விநாயகப் பெருமானை மனதில் நினைத்து கொண்டு ஆணைமுகனின் அருளை எளிமையாக பெற்றிட சதுர்த்தி விரதம் இருப்பது சிறப்பானதாகும். ஒவ்வொரு மாதமும் சதுர்த்தி வரும் என்றாலும் வருடத்தில் தட்சிணாயனம் மற்றும் உத்தராயணம், ஆவணி மற்றும் மாசி மாத சுக்லபட்ச சதுர்த்திக்கு முன் வருவது மகா சங்கடகர சதுர்த்தியாகும். அதற்கு இணையானதுதான் இந்த தை மாத சதுர்த்தி விரதமாகும். விநாயகப் பெருமான் சதுர்த்திக்கு முன் வரும் இந்த சதுர்த்தி நாளில் துவங்கி வரும் மாடி மாதத்தில் 12 சதுர்த்தி விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானதாகும். இதையே மாசி முதல் தை மாதம் வரையிலும் சிலர் கடைபிடிப்பார்கள். இந்த விரதத்தை கடைபிடித்து அங்காரகன் என்னும் செவ்வாய் நவகிரகங்கள் ஒருவராக கிரக பதவியை பெற்றார். எனவே செவ்வாய்க்கிழமையில் வரும் சதுர்த்தி அங்காரக சதுர்த்தி என போற்றப்படுகிறது. அதற்கு இணையானதான் இந்த தை மாதம் வரக்கூடிய இந்த சதுர்த்தி விரதம். அன்றைய தினம் மனமுள் விநாயகப் பெருமானை வழிபடுவதனால் அங்காரகனின் அருள் நமக்கு கிடைப்பதுடன் விநாயகப் பெருமானின் அருள் நமக்கு கிடைக்கும். முக்கியமாக சிவபெருமான் என்ற முக்கியத்துவையும் வழிபடுகிறார். இன்றைய தினம் விநாயகப் பெருமானை வழிபடுவதனால் அங்காரகனுடைய அருளினையும் கண்டிப்பாக பெறலாம். பதியான சிவனை பிரிந்த பார்வதி சதுர்த்தி விரதம் இருந்து மீண்டும் கணவரை அடைந்தாள் என்று புராணங்கள் கூறப்பட்டுள்ளது. பாண்டவர்கள் கௌரவர்களை வென்று இந்த விரதம் இருந்துதான் 12 சதுர்த்தி விரதம் இருந்த மகா சங்கடகர சதுர்த்தி இருந்தால் கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும். நாம் செய்த கர்ம வினையின் பயனாக வரும் எல்லா விதமான இன்னன்களையும் போக்கி அளவில்லாத நன்மைகளை தருவதனால் இந்த விரதம் சதுர்த்தி விரதம் என்று போற்றப்படுகிறது. சதுர்த்தி என்று காலையில் கடன்களை முடித்து நீராடி உபவாசமிருந்து விநாயகருக்கு சுலோகங்கள் பாராயணம் செய்து மாலையில் அருகில் உள்ள விநாயகர் ஆலயங்களுக்கு சென்று அங்கு நடைபெறும் பூஜையில் கலந்து கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டு விட்டு வீடு திரும்பி இரவில் உதவியாகும் சந்திரனை தரிசித்து வழிபாடு செய்வது விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். பின்னர் சுற்றுண்டி அருந்தலாம். இவ்வாறு முழு விரதம் அனுஷ்டிக்க இயலாதவர்கள் காலை சிற்றுண்டி அருந்தி மதிய விரதம் இருந்து உணவு உண்ணாமல் இருந்து மாலையில் விநாயகர் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து இரவு சுற்றுண்டி அருந்தி விரதத்தை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்ளலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.